உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்ட்டல் ரூலர். இம்மார்ட்டல் ரூலர் பற்றிய தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்காதீங்க. நெகட்டிவான கருத்துக்கள்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ ஃபியூச்சர் சென்ஸ் ஃப்ரம் காட் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தோம்னா, புதுசாக ஒருத்தர் இம்மார்ட்டல் ரூலர் பற்றி வீடியோ புதுசாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சேனல் பார்த்தேன் இன்றைக்கி காலையில். அவங்க சொன்ன கருத்து நான் போட்ட வீடியோவோட கொஞ்சம் ஒத்து போகுது. ஒரு ஃபுல்லாகவே ஒத்து போகுது அவங்க சொல்கிற கருத்துக்கள். என்ன சொன்னாங்கன்னா, இம்மார்ட்டல் ரூலர்னு சொல்லி தன்னைத்தானே யாரும் சொல்லிக்காதீங்க, அந்த மாதிரி வீடியோ போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர். அதுபோக அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த இம்மார்ட்டல் ரூலர்னு சொல்லி கடவுள் தான் இம்மார்ட்டல் ரூலர் யார் அப்படின்றத வெளிக்கொண்டு வரணும். கடவுள் தான் இம்மார்ட்டல் ரூலரை வெளிப்படுத்தணும். அதே மாதிரி பார்த்தோம்னா, கடவுள் தான் அவருக்கு அதற்கான, நான் என்னோடய வீடியோவில் சொன்னது மாதிரி நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், 18 சித்தர்களும் முருகன், சிவன், கிருஷ்ணர் தான் இதற்கான பாதையை காட்டணும். இம்மார்ட்டல் ரூலர் யாருன்னு சொல்லி அவங்க தான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் அதை தான் சொல்லியிருந்தார், இறைவன், கடவுள். ஸோ கடவுள் தான் இம்மார்ட்டல் ரூலரை வெளிக்கொண்டு வர வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். அவர் தான் அதுக்கான காலகட்டத்தை குறிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பாக அதில் சொல்லியிருந்தார். ஏன்னா நாஸ்ட்ராடமஸ் ப்ரிடிக்ஷனில் இருந்தது பார்த்தோம்னா 2025 அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் பார்த்தோம்னா அதை வச்சு தான் எல்லோரும் வீடியோ போட்டாங்க 2025ன்னு. ஆனால் பார்த்தோம்னா அந்த தீர்க்க தரிசனம்ன்ற அந்த கணிப்பு அப்படின்றது நாஸ்ட்ராடமஸ் சொல்கிறது உண்மையிலேயே அது ஒரு தீர்க்க தரிசனம் அது கடவுள் வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனமாக இருந்துதான், கடவுள்கிட்டருந்து வந்த ஒரு உண்மையான மெசேஜ், உண்மையான செய்தியாக இருந்தால், ஒரு உண்மையான தீர்க்க தரிசனமாக இருந்தால் அது கரெக்டாக அந்த ஆண்டு 2025 நடக்கும். அப்படி இல்லைன்னா அது ஆண்டுகள், இயர், அந்த வருடம் அதெல்லாம் மாறலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஃபியூச்சர் சென்ஸ் ஆஃப் காட் அப்படின்றதில் அவர் சொல்லியிருந்தார். ஸோ அதில் நான் சிலதை மட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதனால் பார்த்தோம்னா, ஸோ உண்மையிலே இந்த சித்தர்கள் சொல்லியிருந்தாங்கன்னா அது கரெக்டாக நடக்கும். அவர் சொன்னதை தான். நாஸ்ட்ராடமஸ் கணிப்புன்றது மாறலாம், அந்த ஆண்டு இதெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோவில். அந்த கருத்து ஏற்றுக்கொள்கிற விதமாக இருந்தது. அதனால் நான் வீடியோ பார்த்துருந்தேன். ஸோ நானும் வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதுதான் நான் சொன்னேன், நானும் கூட வீடியோவில் சொல்லியிருக்கேன். இம்மார்ட்டல் ரூலர் தான் சொல்லிட்டு யாரும் எந்த விதமான இதுலேயும் போய் இறங்கிடக்கூடாது, ஒரு வன்முறையிலேயே எதுலேயும் போயிட்டு. அதனால் இளைஞர்கள் ஒரு ப்ரைவேட் ஜாப்போ கவர்மெண்ட் ஜாப்போ நீங்கள் என்ன இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ பிஸ்னஸ்னால் அதில் கவனம் செலுத்தி உங்களுடைய லட்சிய பாதையை நோக்கி நீங்கள் எல்லாம் முன்னேறி போய்கொண்டே இருக்க வேண்டும். கடவுள் இப்போ உண்மையிலே அந்த இம்மார்ட்டல் ரூலர்ன்ற சொல்லக்கூடிய அந்த அழிவில்லா ஆட்சியாளன் அந்த தீர்க்க தரிசனம், அந்த மெசேஜ் சித்தர்கள் சொன்ன உண்மையான மெசேஜ். அந்த கோரக்கருடைய சந்திரகர் இல்லையா, ஒரு கோரக்கர், இவங்க சொன்ன அந்த உண்மையான மெசேஜ், கடவுள் சொன்ன அந்த உண்மையான மெசேஜாக இருந்ததுன்னா அந்த காலகட்டம் வரும்போது எப்போ கடவுள் இம்மார்ட்டல் ரூலருக்கு அந்த உண்மையான அந்த இது வழியை காட்டுறாங்களோ, அவங்களுடைய அந்த எழுச்சியை, இம்மார்ட்டல் ரூலருக்கான எழுச்சியை கடவுளர்கள் தான் வெளியில் கொண்டு வரணும். ஏன்னா ஒருத்தர் தானே போய் எந்த விதமான பெரிய மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. அதுக்கு தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருந்தேன், அந்த கடவுளுடைய அந்த துணை இல்லாமல், அதை தான் நான் சக்தின்னு சொல்லியிருந்தேன். அந்த பவர் கடவுள் கொடுக்காம போய் அவங்க பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறேன். நம்ம மனிதனுடைய இதை காட்டிலும் கடவுளுடைய அந்த அவர்கிட்ட பிரபஞ்சத்தோடைய ஒட்டுமொத்த சக்தியும் பரமாத்மாட்ட இருக்கும். ஸோ அவங்களுடைய அந்த அனுகிரகம் இருக்கிற ஒருத்தர் தான் இம்மார்ட்டல் ரூலராக வர முடியும். அதே மாதிரி பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு திருக்குறள் ஒன்று சொல்லிக்கிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குறளில் ஆன்ற எழுத்து இங்கிலீஷில் ஏன் வரும், உச்சரிப்பு பார்த்தோம்னா அதுவும் ஆன்ற மாதிரி தான் வரும். ஸோ அந்த பல மொழிகளுக்கெல்லாம் முதல் எழுத்தாக அந்த ஆன்ற எழுத்து வருது, பல மொழிகளுக்கெல்லாம். அதுதான் அந்த குறளுக்கான விளக்கம். அதே மாதிரி ஆதி பகவான் முதற்றே உலகம்னா உலகத்துக்கு அடிப்படை கடவுள்.
உலகத்துக்கு அடிப்படை கடவுள், அதான் அதோட பொருள். ஸோ அதனால் கடவுள் இல்லாமல் இங்கே வந்து எதுவுமே இல்லை அப்படின்றது தான் அந்த திருக்குறளில் வந்து நீங்கள் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளில் தெரியும், விளக்கமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த கடவுளுடைய துணை இல்லாமல் யாரும் வந்து பெருசாக வந்து சாதிக்க முடியாது. ஏன்னா வந்து ஒரு சாதாரண மனிதன் போய் உலகத்தில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய காரியத்தை செய்ய போகிறாங்கன்னா அது வந்து ஒரு லேசான காரியம் இல்லை, அது மிக கடினமானது. அதனால் சித்தர்களுடைய துணை வேண்டும். முருகன், சிவன், கிருஷ்ணர், தமிழ் கடவுள் இவங்களுடைய துணையெல்லாம் கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நான்லாம் வந்து ஃபாரினில் இருக்கும்போது இப்போ வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு மெசேஜ் ஒன்று பார்த்தேன். அப்போ அதில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, இன்றைக்கி ஒரு மெசேஜ் பார்த்ததில் ஃபேஸ்புக்கில் ஒரு ஏதோ மெசேஜ் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, இந்த நான் இந்தியாவுக்கு வந்து நாடோடிகளாக வந்தவர்கள் வந்து இந்த பிராமணர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு பிராமணர்களும் நல்லவங்களும் இருக்காங்க, நான் எல்லாரும் கெட்டவங்க சொல்லலை. அப்படி வந்தவங்க வந்து அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, சில இடங்களை ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டு அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, இந்தியா ஃபுல்லாகவே தமிழ் மொழி தான் இருந்துச்சு. அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இது நான் ஒரு படித்த மெசேஜ், அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சமஸ்கிருதத்தை வந்து, ஏன்னா சமஸ்கிருதம் வந்து எதுலேருந்து வந்துச்சுன்னா தமிழ் மொழியிலேருந்து தான் வந்துச்சுன்னு சொல்லி இன்றைக்கி வந்து படித்தேன். எனக்கும் அப்படி தான் தோணுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருத மொழியெல்லாம் வந்து அவங்க உருவாக்கி அதெல்லாம் வந்து பரப்பி விடுறாங்க. இது எப்படின்னா தமிழ் மொழிக்கு தனியாக இலக்கணம் இதெல்லாம் இருக்குது. ஆனால் சமஸ்கிருத மொழிக்கு வந்து அந்த சமஸ்கிருத மொழியை வந்து அவங்க வந்து சில சித்தர்களோட துணையோட சமஸ்கிருத மொழியை வந்து அவங்க உருவாக்குறாங்க. அது எங்கேருந்து உருவாச்சுன்னா தமிழ் மொழியிலேருந்து தான் உருவாச்சு. அதுக்கு இலக்கணத்தை வந்து அவங்க முழுசாக இது பண்ணாமல் ஏதோ சமஸ்கிருத மொழியும் அவங்க இது பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா அப்புறம் நான் கேள்விப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருத மொழியிலேருந்து தான் வந்து பார்த்தோம்னா ஹிந்தி மொழிலாம் உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரிய மொழி கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு மொழினா நம்ம தமிழ் மொழி தான். அது இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா உலகத்தில் வாழக்கூடிய மக்களில் வந்து கொஞ்சம் மக்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி பேர் 12 கோடி பேர் பேசலாம் தமிழ் மொழியை. ஆனால் தமிழ் மொழியோட ஒத்து போய் தான் எல்லா மொழிகளுமே இருக்குது. ஜப்பான் மொழியை எடுத்து பார்த்திங்கன்னா அது வந்து தமிழ் மொழியோட ஒத்து போகுதுன்றாங்க. நிறையா மொழிகள், நீங்கள் நிறையா நாட்டோட மொழிகள் எடுத்து பார்த்திங்கன்னா அது தமிழ் மொழியோட ஒத்து போகும். இப்போ ஆப்பிரிக்க கண்டத்திலாம் போய் பார்த்தோம்னா தமிழ் மொழிகளுக்கான அந்த இதெல்லாம் இருக்குது, சுவடுகள்லாம் இருக்குது. இன்னும் அங்கே கூடிய இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி இந்தியாவில் வந்துட்டு பார்த்தோம்னா தேசிய மொழி வந்து பார்த்தா ஹிந்தியாக இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா அது எந்த மொழியிலேருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியும், சமஸ்கிருதத்துலேருந்து வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தோம்னா இப்படி நம்ம வந்து விட்டு கொடுத்துட்டு போயிட்டு ஒரு மாநிலத்துக்குள்ள தான் இன்றைக்கி தமிழ் மொழி இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இந்தியா வந்து ஒரு தமிழ் ஆண்டாதான் மீண்டும் வந்து இந்தியா முழுக்க தமிழ் மொழியை பாடத்திட்டத்தில் கொண்டு வந்தால் தான் அந்த மொழி வந்து மென்மேலும் வந்து உலகம் முழுக்க கொண்டு செல்ல முடியும். குறிப்பாக வந்து ஆசியா ஃபுல்லாக தமிழ் மொழியை கொண்டு போகணும், ஆசியா ஃபுல்லாக ஒரு தமிழன் ஆட்சி செய்யணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. அது சித்தர்கள், சிவன், முருகன், கிருஷ்ணர் கடவுள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அதுக்கான பாதையை காட்டணும். அதனால் மக்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த இம்மார்டல் ரூலர் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுட்டு நம்ம எதுவும் அவசரப்பட வேண்டாம். இறைவனே அதுக்கான பாதையை வந்து காட்டுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி தமிழர்கள் வந்து நிறைய இடங்களில் வந்து புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தோம்னா வேலைவாய்ப்பெல்லாம் மறுக்கப்படுது. இப்போ மத்திய அரசுலாம் வந்து சில சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு வேலையெல்லாம் போடுறாங்கன்னா அது வந்து தமிழர்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நலத்திட்டங்கள் கூட சிறப்பு நிதியெல்லாம் கொடுத்தது பார்த்தோம்னா மற்ற மாநிலத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டுக்குலாம் ஒன்றும் சிறப்பாக எதுவும் கொடுக்கல. ஆனால் இறைவன் அருளால் நமக்கு மழை பெஞ்சிச்சு, நமக்கு நல்லா இப்போ இந்த காவிரி தண்ணிலாம் கிடச்சிருக்கு. 2018 வந்து டேம் ஃபுல்லாச்சு, மேட்டூர் டேமில் ஒரு 3 வருஷம், அப்புறம் தொடர்ந்து ஃபுல்லாச்சு. அதே மாதிரி பார்த்தா இந்த ஆண்டும் வந்து கர்நாடகாவில் நல்ல மழை பெஞ்சது, தென்மேற்கு பருவமழை, அதனால் வந்து இப்போ மேட்டூர் டேம் நிறைஞ்சிருக்கு. ஸோ வந்து விவசாயிகள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க தமிழ்நாட்டில். கடவுள் அருளால் தமிழர்களுக்கு நிறைய நல்லது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நான் அந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் இந்த மத்திய அரசு போட்ட பட்ஜெட்டில் வந்து தமிழகத்துக்கு வந்து சிறப்பு நிதிலாம் எதுவுமே கொடுக்கல. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இலங்கையில் வந்து ஏற்கனவே சொன்னதான் நான், தமிழர்களுக்கான அநீதி நடந்தது, அங்கே நீதி வந்து கிடைக்க மாட்டேங்குது தமிழர்களுக்கு. அதனால் வந்து ஆசியா ஃபுல்லாக ஒரு தமிழன் ஆட்சி செஞ்சால் தமிழ்நாட்டிலையும் சரி, இலங்கையிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, எல்லா பக்கமும் வந்து ஒரு நல்லாட்சியை உலக மக்களுக்கு கொடுக்க முடியும். அதுதான் குறிப்பாக. பிற மொழி மக்களும் நமக்கு நண்பர்கள் தான் எல்லாருமே. நானுமே ஃபாரினில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தோம்னா
அங்கே இருக்கவங்கலாம் ஹிந்தி பேசுவாங்க ஃபாரினில் ஒர்க் பண்ணும்போது துபாய் கல்ஃப் கண்ட்ரியில். ஸோ நான் வந்து தமிழ் தான் பேசுவேன். என்கிட்ட ஹிந்தி போடோ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் 5000 இயர்ஸ் தான் எங்கள் மொழி இருக்குங்க. ஆனால் 20,000 மொழி, ஆனால் நான் 5000 இயர்ஸ் மை லாங்குவேஜ். ஸோ நான் தமிழ் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். இல்லாட்டி ஆங்கிலம் தான் பேச முடியும் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தை அங்கே பேசி சமாளிப்போம். ஸோ அப்போ இப்போ கல்ஃப் கண்ட்ரியில் கூட ஹிந்தி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கேயுமே தமிழ் வந்து பேச முடியல. அங்கே வேலைக்கு போனவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அதனால் வந்துட்டு பார்த்தோம்னா தமிழ் மொழி வந்து தான் எல்லா பக்கமும் இருக்க வேண்டியது. அது கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிடுச்சு. ஸோ மீண்டும் எல்லாத்தையும் வந்து கொண்டு வரணும். ஆசியா ஃபுல்லாக தமிழ் ஆட்சி வரணும். ஆசியா ஃபுல்லாக தமிழ் மொழி பரவணும். ஆசியா ஃபுல்லாக நல்லாட்சி, உலகம் முழுக்க நல்லாட்சியை கொண்டு வரணும். அது வந்து இமாற்றோட மாதிரி ஒருத்தர் வந்தாருன்னா சரியாக வரும். அதுக்கு வந்து கடவுளர்கள் தான் பாதையை காட்டணும். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த கல்கி அப்படின்ற அவதாரம்ன்றது வேறு, இம்மாற்றோல்ன்றது வேறு. இம்மாற்றோல்ன்றது சாதாரண மனிதன் வந்து உலகத்தை ரூல் பண்ண போகிறது. இந்த கடவுளோட அவதாரன்றது வேறு. அதையும் இதையும் போட்டு டோட்டலாக கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த ஃபியூச்சர் சென்ஸ் ஆஃப் காட் அந்த சேனல் நீங்கள் போய் பாருங்கள். அதில் அவர் மிக தெளிவாக சொல்லியிருப்பார் ஒரு 4-5 வீடியோவில். அதனால் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதனால் வந்து பார்த்தோம்னா அடுத்து இந்த அவர் இம்மாற்றோலை பற்றி என்ன சொல்ல போகிறான்றது அவர் சேனலையும் கொஞ்சம் நான் பார்க்கணும். ஃபியூச்சர் சென்ஸ் ஆஃப் காட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அதே மாதிரி வந்து இந்த நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து தியானத்தில் உட்காந்து கடவுள்கிட்ட தான் நம்ம முயற்சி எடுக்கணும். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுமா அப்படின்னு சொல்லி, இந்த மாற்றோட உண்மையிலே வருவாங்களான்றது. என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க. என்கிட்ட சில பேர் கேட்குறாங்க. அதனால் வந்துட்டு நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், சித்தர்கள்கிட்ட நீங்கள் வந்து தியானத்தில் உட்காந்து கேளுங்க, இம்மாற்றோடர்ன்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறுமா அப்படின்றத வந்து நீங்கள் கேளுங்க. கேட்டு அதற்குரிய பதிலை நீங்கள் கடவுள்கிட்ட இருந்து பெற முயற்சி செய்யுங்கள். அடுத்த வீடியோஸ் நிற்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.